Hello students, இன்னைக்கு 10th Maths Chapter 3ல exercise 3.1ல first sumல second subdivision பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 by x minus 2 by y plus 4 equal to 0. 1 by y minus 1 by z plus 1 equal to 0. 2 by z plus 3 by x equal to 14 கொடுத்துருக்காங்க. Okay. So given equations எழுதிக்கலாமா first? 1 by x minus 2 by y equal to the plus 4 equal to இந்த சைடு வரும்போது minus 4 ஆகும். ஓகே நெக்ஸ்ட் 1 by y minus 1 by z plus 1 equal to இந்த சைடு வரும்போது minus 1 ஆகும். minus 1 நெக்ஸ்ட் 2 by x சரி 2 by z plus 3 by x equal to 14. ஸோ இதில் 1 by x ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகே 1 by y equal to b ன்னு எடுத்துக்கணும். 1 by z equal to c ன்னு எடுத்துக்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு ஏபிசிடியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 by x பதிலாக a போடலாமா? ஸோ a minus 2b equal to minus 4. ஸோ இது equation 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 by y னா b ஸோ b minus c equal to minus 1. இது equation 2. நெக்ஸ்ட்டு 2 c minus 3a equal to 14. equation 3 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் equation 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணணும். equation 1 a minus 2b equal to minus 4. நெக்ஸ்ட் equation 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2b வருமா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆயிரும். ஓகே ஸோ equation 2 into 2. So 2b minus 2c equal to minus 2. ஸோ ஆட் பண்ணும்போது minus 2b plus 2b கேன்சல் ஆயிருமா? ஸோ a minus 2c இருக்கும் equal to minus 6. ஸோ இது equation 4 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு equation 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணணும். ஓகே equation 3 2c minus 3a equal to 14. okay next equation 4 என்னது? a minus 2c ஸோ இது எப்படி வரான்னா minus 2c plus a போடலாமா? ஸோ இதை ஆட் பண்ணும்போது minus 2c plus 2c கேன்சல் ஆயிருமா? minus 3யும் 1ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது minus 2a. ஓகே ஸோ 14லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணும்போது minus 8. ஸோ இதில் வந்து ஈக்குவேஷன் 3 வந்து 2 by z plus 3 by x ஸோ இது எப்படி வரும்? 2c plus 3a. ஓகே ஸோ ஈக்குவேஷன் 3 2c plus 3a. ஸோ இங்கே 4a வரும். ஓகே 3a plus a 4a வரும். ஓகே நெக்ஸ்ட்டு 14லேருந்து 6ஐ சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் 8. ஸோ 4a equal to 8. ஸோ a equal to 8 by 4. கேன்சல் பண்ணும்போது 2. ஸோ ஏயோட வேல்யூ 2வா? ஏயோட வேல்யூ 2வை ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூ கிடைக்கும். ஓகே a equal to 2 in equation 4. ஸோ 2 மைனஸ் equation 4 என்னது? a minus 2c ஸோ ஏக்கு பதிலாக 2 போட்டு 2 minus 2c equal to minus 6. ஸோ minus 2c equal to இந்த plus 2 equal to இந்த சைடு வரும்போது minus 2 ஆகுமா? ஸோ minus 6 minus 2 equal to minus 8. ஸோ minus 2c equal to minus 8. ஸோ c is equal to minus 8 by minus 2 ஸோ minus minus cancel ஆயிருமா? 1 2 is 2 4 2s are 8. ஸோ c is equal to 4. ஓகே நெக்ஸ்ட்டு c equal to 4ஐ equation 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே ஸோ equation 2ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு equation 2 என்னன்னு எழுதிக்கலாமா? b minus c equal to minus 1. ஸோ b minus 4 equal to minus 1. ஸோ b equal to minus 1 minus 4 equal to இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 4 ஆகும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 3. ஸோ b equal to 3. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கிடைக்கணும். ஓகே ஸோ எக்ஸு let x equal to என்ன எடுத்தோம்? 1 by x equal to ஏன்னு எடுத்தோமா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா ரெசிப்ரோக்கல் ஆகுமா?
x equal to 1 by a ஆகுமா? ஸோ ஏயோட வேல்யூ என்னது 2. ஸோ x equal to 1 by 2. நெக்ஸ்ட்டு 1 by y equal to bன்னு எடுத்தோம். ஸோ y equal to 1 by b. ஸோ 1 by 3. Next 1 by z is equal to c. So y equal to, sorry, z is equal to 1 by c. So 1 by 4. Therefore, x equal to 1 by 2, y equal to 1 by 3, z is equal to 1 by 4.